அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகியல மூன்றாவது கேள்வி. ஆரம்ப கல்வியில் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் பொழுது ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டிய 3 முக்கிய விடயங்களை விளக்குக. இப்படி ஒன்று கேள்வி வந்தீங்க. இப்போ பாருங்கள், ஆரம்ப கல்வி என்று சொல்லக்குள்ள தரம் 1லிருந்து 5 வரைக்கும் என்று சொல்கிறாங்க. பின்னால் பாருங்கள், ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை. இப்போ ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் என்றால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள்ங்கிறது பிள்ளைகளினாலே செய்யக்கூடிய செயற்பாடுகளை குறிக்கும். அதாவது வேறு ஒரு நபர் வந்துட்டு விதிமுறைகள் விதித்து அந்த செயற்பாடுகளை பிள்ளைகள் செய்யுமாக இருந்தால் அந்த செயற்பாடு ஆக்கப்பூர்வமான செயற்பாடாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகள் எல்லாம் விதிப்பது வந்துக்கிட்டு மாணவர்கள் தான். எவ்வாறு செய்யணும், எப்படி செய்யணுங்கிற விதிமுறைகள் எல்லாம் அவர்களை விதித்து அவர்கள் விருப்பப்படி அதனை செய்து முடிப்பார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்குள்ள வரும். இப்போ உதாரணமாக, ஒரு ஆசிரியரானவர் ஒரு ஆக்க செயற்பாடுகளுக்காக வரைதலை தெரிவு செய்கிறார். இப்போ அந்த ஆசிரியர் பிள்ளைகளிடத்தில் செல்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூவினை வரைங்கன்னு சொல்லி. ஆனால் ஆசிரியர் இந்த பூவை தான் வரையுங்கள், இத்தனை இதழ்களை கொண்ட பூக்களை வரையுங்கள், இந்த இதழ்களுக்கு இந்தந்த நிறங்களை நீங்கள் தீட்டுங்கள், அதனுடைய தண்டுக்கு இந்த நிறங்களை தீட்டுங்கள் என்று நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது. மாணவர்களாகவே அவர்கள் என்ன பூ வரைய வேண்டும் என்பதை அவர்களாக தீர்மானிப்பார்கள். அவர்கள் எத்தனை இதழ்கள் அந்த பூக்கு இருக்கணும் என்று அவர்களாகவே தீர்மானிப்பார்கள். அவர்கள் விரும்பிய வடிவத்தில் அந்த பூவினை வரைவார்கள். அதற்கு நிறங்களை அவர்களே சுய விருப்ப படங்களை தீட்டுவார்கள். இவ்வாறு செய்யப்படுமாக இருந்தால் இது ஆக்க செயற்பாடுகளுக்குள் உள்ளடக்கப்படும். எனவே ஒரு ஆசிரியரானவர் அந்த இடத்துல ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உதவி செய்யக்கூடியவராக மாத்திரம்தான் இருப்பார். இப்போ இதற்கான உதாரணங்களை கொஞ்சம் பார்ப்போம். நாம் இப்போ என்ன செயற்பாடுகளை இந்த ஆக்க செயற்பாடுகளுக்குள்ளே நாம் உள்ளடக்கலாம்னு சொல்லி. இப்போ பிள்ளைகளிடத்தில் வந்துட்டு அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் என்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ தரம் 1 பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் உயர்ந்த ஒரு 4-5 மாணவர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது அவர்களே வந்துக்கிட்டு கதை ஒன்றை உருவாக்கி அதை எழுதுறது, அதுக்கான கதாபாத்திரங்களை அவர்களே தயாரிப்பு செய்கிறது. இது வந்துட்டு பிள்ளைகளாகவே செய்கிறது. இந்த செயற்பாடுகள் செய்யலாம். அதே போல் வந்துட்டு கலை கைவினைகள் செயற்பாடுகள், ஓவியம் வரைதல், அந்த சிற்பம் செதுக்கிறது, அவ்வாறான விஷயங்கள் வந்துக்கிட்டு தானாகவே பிள்ளைகள் செய்யக்கூடிய செயற்பாடுகளாக நம்ம இதுக்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். அதே போல் வந்துட்டு இசை கருவிகளை கொண்டு ஒரு சிறிய இசை துண்டை பிள்ளைகள் வந்துக்கிட்டு உருவாக்குறது, அவர்கள் விரும்பிய வடிவில் அவர்கள் உருவாக்குவார்கள். அதே போல் ஒரு பாடல் வரியை உருவாக்குறது, பல்வேறு கருவிகளை இசை கருவிகளை பயன்படுத்துகிற போன்ற விடயங்கள் வந்துக்கிட்டு இந்த ஆக்க செயற்பாடுகளுக்குள் உள்ளடக்கப்படும். அதே போல் ஒரு படக்காட்சியை வந்துட்டு மாணவர்களிடத்தில் காட்சிப்படுத்துறது, அந்த மாணவர்கள் அந்த படத்தை பார்த்து என்ன கதை விளங்குதோ, உள்ளத்தில் என்ன தோன்றுதோ அதை பிள்ளைகளாகவே சொல்லுவார்கள். இது ஆக்க செயற்பாடுகளுக்குள்ளே வரும். இல்லை அப்படி இல்லை, இந்த கதை இப்படித்தான், நீங்கள் பிள்ளையா சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அவ்விடத்தில் கூறக்கூடாது. சரியா? அவ்வாறான செயற்பாடுகள் ஆக்க செயற்பாடுகளாக அமையும். இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி ஒரு பாடல் ஒன்றை ஒளிபரப்பு செய்கிறார். அப்போ ஒலிக்க வைக்கும் பொழுது அந்த மாணவர்கள் அந்த இசைக்கு ஏற்றவாறு அவர்கள் விரும்பிய முறையில் ஒரு நடனம் ஒன்று ஆடுறாங்க. இந்த செயற்பாடுகளும் ஆக்க செயற்பாடுகளுக்குள் உள்ளடக்கப்படும். இப்போ பாருங்கள், இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, இவ்வகையான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் பொழுதோ ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்களை தான் கேட்டுக்கிறாங்க. இதுதான் கேள்வி. இப்போ இதுக்கான என்ன விடைகளை நம்ம கொடுக்கலாம்? இப்போ இதில் நிறைய விடயங்கள் வரும். 3 கேட்டுக்கிறாங்க. இப்போ முதலாவது, ஒரு ஆசிரியர் என்ற வகையில் ஒரு கருப்பொருள் ஒன்று அவர் வந்துட்டு திட்டமிடணும். அதுக்கு பின்னால் வயது எல்லைகள், பிள்ளைகளை வந்துட்டு இப்போ கருப்பொருளை திட்டமிடக்குள்ளே என்ன விஷயங்கள் செய்ய, இப்போ வரைதல் செயற்பாடு செய்யப்படுறாங்களா, இல்லை நடித்து காட்டு செயற்பாடா, அல்லது ஒரு விளையாட்டா, இல்லை அது ஒரு கைவினையா, என்ன விடயம் செய்ய போகிறோம்ங்கிறத அதுக்கு ஏற்ற வகையில் ஒரு கருப்பொருள் வந்துட்டு ஒரு ஆசிரியர் திட்டமிட்டு கொள்ளணும். அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு பிள்ளையினுடைய வயது எல்லை. இப்போ தரம் 4-5 பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளை வந்துட்டு தரம் 1 பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் செய்யாது. என்றால் அவர்களுடைய அறிவாற்றல் விதத்துக்கு ஏற்பதான் இந்த செயற்பாடுகள் வந்துட்டு கொடுக்கப்படணும். சரியா? இப்போ தரம் 5 பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன செயற்பாடுகளை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ அவர்களுடைய அறிவாற்றல் விருத்தி நாம் விருத்தி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு இப்போ ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயற்பாடுகளை கொடுத்து கொண்டு போவோம். எனவே என்ன செய்யணும்னு சொன்னால் வயது எல்லையை கருத்தில் கொள்ளணும். அதுக்கு பின்னால் செய்யப்படுற சூழல், இப்போ ஒரு செயற்பாடு ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த செயற்பாடு வந்துக்கிட்டு ஆக்க செயற்பாடு வகுப்பறைக்குள்ளே செய்யப்படணுமா, அல்லது வெளி இடங்களில் செய்யப்படணுமா,
அந்த விஷயத்தை ஒரு ஆசிரியர் வந்துக்கிட்டு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும், திட்டமிடலில் மேற்கொள்ளணும். அடுத்து வந்துட்டு சூழலை வந்துட்டு தெரிவு செய்கிறது. இப்போ ஒரு ஆசிரியர் வந்துக்கிட்டு ஒரு செயற்பாடு செய்யும் பொழுதோ அது வகுப்பறை செயற்பாடா அல்லது வெளியக செயற்பாடா என்று தீர்மானம் மேற்கொள்ளணும். கட்டாயம் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஒரு இப்போ ஊஞ்சல் ஆடுதல், அதே போல் வந்துட்டு ஒளித்து விளையாடுதல் பல செயற்பாடுகள் வந்துக்கிட்டு இந்த வகுப்பறை சூழலுக்குள்ள வந்துட்டு செய்ய இயலாது. இதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? வெளி சூழலை தான் தெரிவு செய்யணும். இப்போ ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்துக்கிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. முன்கூட்டி இந்த செயற்பாடுகள் எல்லாம் கருத்தில் கொண்டு செயற்பாடுகளை செய்யணும். சரியா? அதே போல் வந்துட்டு மற்ற செயற்பாடுகள் இப்போ இப்போ புகைப்படம், அது கைவினை செயற்பாடுகள், இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் எல்லாம் வந்துட்டு வகுப்பறைக்குள்ளே செய்யலாம் சில செயற்பாடுகள். ஆனால் சில செயற்பாடுகள் கட்டாயம் வெளிச்சூழலை பயன்படுத்தி செய்ய வேண்டிய நிலைமை வரும். எனவே அதனையும் ஒரு ஆசிரியர் வந்துக்கிட்டு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு ஆசிரியர் ஒரு கற்பித்தல் சாதனத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு செயற்பாடு செய்யும் பொழுது, இப்போ ஒரு வரைதல் செயற்பாடுன்னு சொன்னால் அதுக்கான என்னென்ன சாதனங்கள் தேவைங்கிறத ஒரு ஆசிரியர் திட்டமிட்டு கொள்ளணும். ஒரு ஓவியம் வரைதல்னு சொன்னால் அதுக்காக வேண்டி என்ன பொருட்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் தயார் செய்யணும். ஒரு சிற்பத்தை செதுக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு தேவையான கழிவகைகள் எல்லாத்தையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு தாளத்தை ஒரு இசையை உருவாக்குறேன்னு சொன்னால் அதுக்கான தேவையான கருவிகளை வந்துக்கிட்டு ஒரு ஆசிரியர் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு நேரத்தை ஒரு ஆசிரியர் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு செயற்பாடு, ஒரு பாட வேலை இந்த நேரம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த செயற்பாடை இப்போ மாணவர்களுக்கு குழுவாக செய்யலாமா, தனி செயற்பாடாக செய்யலாமா, இந்த நேரம் போதுமானதா, இந்த போன்ற விடயங்களை எல்லாம் ஒரு ஆசிரியர் இந்த ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டின் பொழுது கவனத்தில் கொள்ளக்கூடிய விடயங்களாக கருத்தில் கொள்ளப்படும். இதனை குறிப்பிட்டு விளக்கினீங்கன்னு சொன்னால் இந்த வினாவுக்கான விடை பூர்த்தி செய்யப்படும்.